அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று முன்தினம் பேசுனதை கேட்டு எத்தனை பேர் ட்விட் போட்டிருந்தீங்க. தொடர்ந்து இந்த PM ஸ்ரீயோடைய உள்ளிட்ட NEP சரத்துக்களை ஏற்றுக்கொண்டாதான் அந்த நிதி கொடுப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பா விதிகளுக்கு தமிழக அரசு உட்படுறதில்ல, தமிழ்நாடு அரசு திமுக அரசு குறிப்பா சொந்த அரசியல் காரணங்களுக்காக இதை ஏற்க மாட்டாங்கிற குற்றச்சாட்டி வைக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அந்த அதிகாரிகளும் வந்து முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படி ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் கல்வியில் மட்டுமல்ல, ஏற்கனவே ஒன்றிய அரசு அறிவித்த பட்ஜெட்டில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு ரூபா கூட அவங்க ஒதுக்கலை, ஒரு திட்டத்தை கூட ஒதுக்கலை. ஆனால் வாய் கூசாமல் இந்த மாதிரி நிதி கொடுத்துட்டு வரி கொடுத்துட்டு திருப்பி கேட்குற ஒவ்வொரு மாநிலமும் அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பி கேட்கறது அநியாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் அவர்களும் இதை கண்டிச்சிருக்கிறாங்க. எப்பவுமே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். எங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது நாங்கள் எந்த காலத்திலையும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை குறுக்கு வழியில் திணிக்க முயன்று எந்த வழியில் முயன்றாலும் அது எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த சுச்சுவேஷன்லையும் எந்த சூழ்நிலையும் தமிழக அரசு அனுமதிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். நாடு முழுவதும் அனைத்து மாநிலம் ஏற்றுக்கொண்டாங்க. தமிழ்நாடு, கேரளா, மேற்குவங்கம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதே ஒரு நாடு முழுக்க ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு இந்தியா யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான். பல்வேறு கலாச்சாரங்கள் ஒன்றிணைந்த ஒன்றியம் தான் இங்கே இந்தியாங்கிறது. அதனால ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அடையாளங்கள் இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு புரிதல் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவிலே GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இந்தியாவிலே நம்பர் 1 தமிழ்நாடு. அது இருமொழி கொள்கை தான். இருக்கிறதுலே டாப் டாக்டர்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, சயின்டிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் தமிழில் படிச்சுட்டு போய் இன்னைக்கு உலக சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதோட இதை கம்பேர் பண்ணாதீங்க. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். நிச்சயமாக மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. திருப்பி எதிர்க்கக்கூடிய அதே நேரத்தில் PM ஸ்ரீ ஃபண்ட் சைன் பண்றதுக்காக PM ஸ்கூல் ஏற்றுக்கிறதுக்காக MOU போடுறதுக்கு குழு அமைச்சது ஏன் அப்படிங்கிற கேள்வி அதிமுக குழு தானே அமைச்சோம். அவங்கள மாதிரி அடிமைத்தனமா ஒன்றிய அரசு சொன்னதெல்லாம் வாங்க கொடுங்க, நீட்டை அனுமதிங்கன்னு சொல்லி அது மாதிரி பண்ணலையே. குழு தானே அமைச்சோம். அதை ஆராய்வதற்கான குழு அமைச்சோம். குழு அதை ஏத்துக்கலையே. குழு ஏத்துக்காத போது நம்ம என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து அதிமுக குற்றச்சாட்டு இரட்டை வேடம் போடுது திமுக இந்த மாதிரி விவகாரங்கள். மத்திய அரசு ஒரு புரிதலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். யார் இரட்டை வேஷம் போடுறாங்க, யார் 3 வேஷம் போடுறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். தொடர்ந்து எதிர்க்கட்சி தமிழக முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டே இருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் அவரோட வேலையை பாக்குறாரு, அவ்வளவுதான். Okay, sir, what is your reaction to Dharmendra Pradhan's statement, sir? And he said... செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.